பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிட்டு இருக்கிறது. இது முக்கியமாக இது ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது. யாருக்கு நன்றி சொல்றாங்கன்னா ஆதவனுக்கு. அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை. அதனால ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம கொண்டாடுறோம். அதாவது இந்த பொங்கல்ல விவசாயிகள்ட்ட இருந்து நிறைய பண்புகளை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது. விவசாயிகள் அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறல. அந்த அளவுக்கு அவர்கள் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே அதை பத்தி ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு வயசான ஆளு நிலத்துல ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்புல கட்டியிருந்தாராம். தலையில ஒரு கந்தலை சுத்தி இருந்தார். உடம்பு பூரா சேரு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிட்டு இருக்கிறவர் வேற எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆளு ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் ஒரு ஏழையை தவிர மனசுல ஒரு ஏழையா தெரியல. அந்த சமயத்துல அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமா குதிரை மேல வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்புல இருக்கிற ராஜா அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்திருக்கார். இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்போ இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகுல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு உற்சாகமா பாடிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமா நினைச்சு பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போறதுக்குள்ள நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டி ஆகணும், அதனால பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமா? மீதி இருந்தா நாளைக்கு உழுத கூடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமா உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது. இது எங்க முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆயிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்புல நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். 8 அணா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்ப 8 அணா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியா தெரியல. இவ்வளவுதானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. 8 அணா கூலி வாங்குற இந்த ஆளு கவலை இல்லாம இருக்கிறார், ஏராளமான வசதியோட இருக்கிறன்னா கவலை இல்லாம வாழ முடியலையே அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கார். அது சரி, 8 அணாவில் எப்படி குடும்பம் நடத்துற அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கிடைக்கிற 8 அணாவில் 2 அணா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், 2 அணா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், 2 அணா தர்மம் செய்யறேன், 2 அணா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்காரு. ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் 2 அணா செலவாகுது. வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசுல என்னை காப்பாத்தினவங்க அவங்க. அந்த கடனுக்கு 2 அணா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில தன்னுடைய மகனோட என் வீட்டுல இருக்கிறா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் 2 அணா செலவு பண்றேன், அது தர்மம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 அணா செலவு பண்றேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்துல அவங்க எங்களை காப்பாத்துவாங்க. அந்த வகையில நான் திருப்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமா கொடுத்துட்டாராம். இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாயிட்டது. அன்னையிலிருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சுதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. 8 அணா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றதாக யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியா வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாள்ல உழவர்கள் மனசு மகிழ்ச்சியா இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால அவர்கள்ட்ட இருந்து நாம பாடம் கத்துக்கணும். சில உழவர்கள் தங்கள் நிலத்துல விளையறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்துதான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்தானா உங்க நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுத்துட்டேன்,
எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்னு இருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. மொத்தமா ஒரு 50,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நானும். அவன் ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோம். எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்கு, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ், பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்ச நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காம கொஞ்சம் சாமர்த்தியமா, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறல அப்படித்தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம். அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார். அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையா. கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா, உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தா சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க. சுவாமி, எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறது 2 கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யறதுக்கு இந்த 2 கை பத்தலை, அதனால இன்னும் ஒரு 2 கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார். அதனால என்ன, அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்ப 4 கை ஆயிட்டுது. 4 கையாலையும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியா திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்தார் தேவியோட. பெண்ணை பார்த்தார். இப்ப என்னம்மா சந்தோஷம் தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷம்தான், இருந்தாலும் இப்ப எனக்கு இருக்கிற 2 காலும் போதல, இன்னும் ஒரு 2 கால் இருந்தா தேவையில்ல, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி 4 கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால உருவாக்க முடியாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்ற, வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்க வந்தாங்களாம். இங்க பார்த்தா 4 காலு 4 கையோட அந்த பொண்ணு ஒரு செவுத்துல சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்ப தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்க அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி, அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனா அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்னைக்கும் அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மா கிட்டையும் நல்ல பிள்ளையா நடந்துக்குவான், மனைவி கிட்டையும் நல்ல கணவனா நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்பா உங்க அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல நாம நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கும் அவஸ்தை தான். நாம நம்புறது நடக்குதோ இல்லையோ
அது வேற விஷயம். ஆனா எதையும் நம்பி தான் நாம அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் வேணாம், ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறோம், அது எங்க நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடவா வாங்குறோம்? பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குறோம். இருந்தாலும் முடிவு வேற மாதிரி ஆயிடுது. அதுக்காக மனசு சோர்ந்து போறதில்ல, அடுத்த மாசமும் சீட்டு வாங்குறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில போய் டீ சாப்பிடுறீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதுல விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க சாப்பிட முடியும்? நம்பிதான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்கா போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதுல ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்கா போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்துல அவர் சிட்னஸ் நதி கரைக்கு சேர்ந்தார். அந்த சமயத்துல அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயா இருந்தது அது. ஆனா அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தா இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க. ஆனா அலெக்சாண்டர் தயங்கல. பரவாயில்ல, அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தாரு. அலெக்சாண்டர் உடம்ப பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாள்ல திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோட. இதுக்கு இடையில அலெக்சாண்டரோட தளபதிகள்ல ஒருத்தர் ரகசியமா ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்க, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்துல விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல. வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகைச்சு போயிட்டார். தன் மேல அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுட்டு கொடுத்துருக்கிறார், அதுல விஷம்லாம் எதுவும் கலக்கல. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியா இருந்தாலும் பாரசீக மன்னர் ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவரா இருக்க மாட்டார். அப்படி இருந்தா அவரை அரண்மனை வைத்தியரா வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகல அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்திலயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமா கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவா நின்று, குருவே, உங்க கையால விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா. உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னாரு குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்ல குருவே, உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கிறத விட உங்க கையால விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. அந்த காலத்துல அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்தார். அங்க இருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாம போயிட்டு வந்துகிட்டு இருந்தார். இடையில வெள்ளாறு, அதுல ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது. இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்துல வடநாட்டுல பஞ்சம். அதனால அங்க இருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வெங்கனூர் வழியா வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்க ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்க உதவணும்னார். பஞ்ச காலத்துல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உற்சாகத்தோட ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அங்க வருவாரு. உங்களுக்கு என்ன வேணும், எது வேணும்னு கேட்பாரு. ஏதாவது குறை இருந்தா சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பாரு, எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார்.
அதை தவிர இவராகவே கவனிச்சும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சிருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிற போலாம் நீ வெத்தலை சிவல் மடிச்சு கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படி எல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம். ரொம்ப பொறுப்பா சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேல படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவரு மெதுவா சத்தம் போடாம கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்கறவன் அங்க இல்ல, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணாரு தெரியுமா? தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில கொடுக்கறாரு. அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன இன்னைக்கு வெத்தலை சீவல் வேற மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமா இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கீழே திரும்பி பாக்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு தயாரா நிக்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி. உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா, என்ன இது நீங்களா அப்படின்னா. இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாராம். ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்க ஆதரிச்சதே பெரிய விஷயம். இந்த செயல் என்ன ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா, எங்களுக்கு உணவு உடை இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த சிற்பி. எவ்வளவோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல எப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்துல ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்யற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பா பிடிச்சு முத்தம் கொடுத்து உள்ள அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க. அடா, அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சு மோந்து பாக்குறேன் அப்படின்னாராம் அவர். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டுது. கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது. ஆனா முக்கியமான ஒரு 3 பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்துல ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்துல ஏதோ பண்ணி உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்க எங்க தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால தங்க முடியும்னா நீங்க என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாசம் தங்கி இருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்ப நான் என்னுடைய வேலைக்கு போறேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாவே இருப்பான். நானும் ரொம்ப காலமா தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்பெல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது. அதுக்கும் தாகம். ஓடி ஆத்த பார்த்தது. அதோட நிழல் ஆத்துல தெரிஞ்சது. அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனா அதுக்கு தாகம் அதிகமா இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு. இருந்தாலும் கடைசியில் தண்ணியில குதிச்சுட்டுது துணிஞ்சி. இப்படி குதிச்ச உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது. இதை பார்த்தேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. இது ஒண்ணு. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்க ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது, இப்ப எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்திய ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டுது, இப்ப இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பாத்தீங்க இல்லையா, அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது. நான் படிச்சதெல்லாம் அந்த வினாடியில சுக்கு நூறா போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவு அந்த ஞானி விவரமா சொன்னாராம். அதனால நாம இன்னார்கிட்ட இருந்துதான் இதை கத்துக்கணுங்கிறது இல்லை, யாருகிட்ட இருந்தும் எதையும் கத்துக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கத்துக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம யாருகிட்டையும் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஒரு ராஜா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுத்திக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரிச்சார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையா போயிட்டுது. ஏன்னா உட்கார்ந்து இருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவ வேகமா நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோல எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையா வெளியில வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளா ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்னும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையா சொல்ல போவ அது இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அங்க ஒரு அறையில வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூம் நிறைய வைக்கோல கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சிருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளா மாத்தி காட்டணும். நாளைக்கு காலம்பரம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமா மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்துல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துகிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமா முறை மாதிரி இருக்கு, இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசா இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடிச்சு ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குது இந்த பொண்ணு. நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளா மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில ராஜா வந்தார், பார்த்தார். ஆகா பேஷுனார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூம்ல போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கமா மாத்தி விடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்னைக்கு ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோல பொண்ணு இழைகளா மாத்தினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா. என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னா. பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்க 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜா கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்க வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்க விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமா சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க. என்ன செய்யறது, ஓயாம வைக்கோல 100 ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது,
காலால கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் இப்படி ஆயிட்டுது. உங்க மருமகளா வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான். என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலிருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகா இருக்கணும், அதனால நீ இனிமே வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தின அந்த 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லி இருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை தியாகம் செய்யறது வைக்கோல்ல இருந்து தங்க இழைய நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்தில இருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில சுயம்பர மண்டபத்திலிருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கிறாங்களாம். ஏன் அப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார். ராஜகுமாரியை இன்னைக்குதான் அவங்க நேர்ல பார்த்தாங்களாம், அதுதான் அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்துல கையிருப்பு குறைச்சலா இருந்தது. மக்கள் கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு 3 பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி 3 விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த 3 குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்திலையும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்துல குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க அனுபவிச்சாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்துல இருந்த மீன்களால கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்துல திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த 2வது குளம் இருக்க, அதுல இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில படாம அப்படியே ஆகாயத்துல மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. அதை அனுபவிக்கிறாங்க. 3வது குளத்துல இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரரா மாறிட்டதாக ஒரு உணர்வு. அதை அவங்களால அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த 3 வகை. இப்படி இருந்தா மக்கள் அந்த குளங்கள் குளிக்கிறதுக்கு ஆசைப்படாம இருப்பாங்களா? அதனால கூட்டம் கூட்டமா அலமோத ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடிச்சு கொடுத்தார். குளிக்க வர்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமா வசூலிக்க ஆரம்பிச்சார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்றது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கும் உலகத்துல பல அரசாங்கங்கள் இதே மாதிரி 3 குளங்களை வெட்டி வச்சிருக்குது. மக்களும் அதுல குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா? அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதுல குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்துல திளைச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. 2வது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்துல குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில படாம ஆகாயத்துல மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. 3வது குளம் லாட்டரி டிக்கெட். இதுல குளிக்கிறவங்க தாங்கள் அப்படியே கோடீஸ்வரர்களா மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்னைக்கு பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வண்டு உட்காருது. அதுல இருக்கிற தேனை வண்டு எடுக்குது. இந்த சமயத்துல அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள் கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா. இது காளிதாசனின் ரகுவம்சத்துல காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலா ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது. காசு வயத்துக்குள்ள போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் வந்தார் தெருவில். என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுகிட்டுது, அதான் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க.
அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம். அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமா இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இருக்காது அப்படின்னா நமக்கு அப்படித்தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்கறாருன்னு பாப்போமே. ஒரு ரயில் போயிட்டு இருக்கு, அதுல ஒரு சாது போயிட்டு இருக்கார். அந்த ரயில் அவரு ஹரித்வாரம் போயிட்டு இருக்காரு. அவரு ரயில்ல ஏகப்பட்ட கூட்டம். நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர். அது என்னத்துக்கு அனாவசியமா டிக்கெட் அப்படிங்கிற நினைப்புல பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில அந்த சாதுவும் போயிட்டு இருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் காலு பக்கத்துல கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்கார்ந்திருந்தார். மெதுவா உட்காந்துக்கிட்டார் போய். ஆனா அந்த ஆளு ராத்திரி பூரா இவரை காலால உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டது. அதனால துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்க ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார். ராத்திரி ரயில்ல அந்த ஆளு உதைச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி, எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறுதான் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்லை, ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்றார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினைச்சு பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனாலதான் நம்மள யாரும் இதுக்கு உதாரணமா யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா புத்தர் இதை பத்தி கவலையே படல. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சு தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா கபீர் கவலைப்படல. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படிதான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேசாம வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனாலதான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியா தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதில உங்களால சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்ப கையில காசு இல்லாதவங்கிட்ட ஒரு 10 ரூபாய கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும்.
அதனால அந்த கேள்விக்கு பணம்ங்கிறது பொருத்தமான பதிலா இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையா கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு தகவல். அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணாரு. நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில உள்ள கண்காட்சி மண்டபத்துல வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்கள்ல எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதா இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்க கையில என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்க வந்தார். ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையா பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியா போனாரு. அங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு அழகான மயில் அங்க தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் மனசுக்கு இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியா போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே போறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமா தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில எதுவும் இல்லை. கடைசியா வந்தாரு. அங்க ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையா பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்ததுதான். ராஜா பளிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒண்ணுதான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேர்ல ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமா மழைக்கு ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூரிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டுல இருந்தவர், இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க அப்படின்னார். உடனே இவரு சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்துல இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார். ஆமா, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டுல இருந்தவர். நேரா எங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம். எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியாம். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வறுமை பற்றிய பயம், 2வது பழிச்சொல் பற்றிய பயம், 3வது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், 4வது என்னன்னா காதல் தோல்வி, 5வது முதுமை, 6வது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா? அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது,
ஆர்வம், முனைப்பு, கற்பனை திறன் எதுவுமே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒண்ணு பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம். அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாம குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில இருக்கிறவங்களாம். நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது. இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி. இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம். ஆறாவது மரண பயம், வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆயிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமா மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியா வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில 30,000 ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க. போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்துல அடங்காது. அதனால அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா? அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமா எதுவும் தெரியாத என்ன, உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்கிறவன், அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி. அதனால்தான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான். சரி, இப்ப என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்னா. உனக்கு கிருஷ்ணதேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்லை, ஆனா அவரை பத்தி புஸ்தகத்துல படிச்சிருக்கேன்னா. சரி, இவன்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுடா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்லை. எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்துல விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னா. அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார். தெனாலிராமன் பதிலுக்கு 2 விரல காட்டினான். வித்வான் 3 விரல காட்டினார். இவன் உடனே 4 விரல காட்டினான். உடனே 5 விரல காட்டினார் அவரு. தெனாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளவுதான். அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ணதேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன். அப்படி இல்ல, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் 2 பேர் உண்டுன்னு உங்க வித்வான் 2 விரல காட்டினார். மூர்த்திகள் 3 பேருங்கிறதுக்காக நான் 3 விரல காட்டினேன். வேதங்கள் 4ன்னு சொல்லி ஒரு 4 விரல காட்டினார். பஞ்சபூதங்கள் 5ன்னு நான் 5 விரல காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினாரு. அடடா, உங்க வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்கிறான். அவன் முதல்ல என்ன கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினான்.
உடனே ஒரு 2 கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் 2 விரல காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி 3 விரல காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு 4 விரல காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் 5 விரல காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்ப பாருங்க, ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. அதனால நாம எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியா என் முன்னால தூக்கி 20 விரல காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம். அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுறதுக்காகத்தான் கேட்கிறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனா அந்த சீடர்கள் அதை கேட்கற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி வாங்க சொல்றேன்னாரு குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் மந்திரத்தை கத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம். அங்க ஒரு இடத்துல எலும்புகள் குவியலா கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காம, தியானமும் பண்ணாம அந்த மந்திரத்தோட பயனை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களா மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சுட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓநாய்களும் விடல, அவங்கள துரத்தி பிடிச்சி கடிச்சு குதற ஆரம்பிச்சுட்டுது. அப்பதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்துல சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமா வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமா ஓடுறேன்னார். எங்க அம்மா கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கறதுக்கா இவ்வளவு அவசரம்னார் அவரு. அப்படி இல்லைங்க, நான் போறதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும். ஒரு மனிதர், அவர் யாருக்கிட்டே தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரத்துல நாம நிக்கிறோம். எட்டத்துல இருந்துகிட்டு அவரை கவனிக்கிறோம். அவர் போன்ல பேசுறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத நம்ம காதுல விழல. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கறத நம்மால யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் மலருது, புன்னகை பூக்குது. இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும், தொலைபேசியில நாம பேசுறப்போ நம்மோட பேசுறவர் எதிரில் இல்ல, அவர் தொலைபேசி வழியா நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போறார், நம்ம முகத்தை அவர் பார்க்க போறது இல்ல. அப்படி இருந்தும் அப்ப நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்க, அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே, அவர் நண்பரோட பேசுறாரா, மனைவியோட பேசுறாரா, குழந்தையோட பேசுறாரா, இல்ல மேல் அதிகாரி கிட்ட பேசுறாரா,
அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் கிட்ட பேசுறாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இத பத்தி எல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்றாங்க. குறிப்பா ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சொரிஞ்சுக்கிறது, வேற வேற திசைகள்ல பாக்குறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாத்தி போட்டு உட்கார்றது, களைப்பா கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பாக்குறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நாம கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம். அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்க பேர்ல மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்க உடம்பு, உங்க பார்வை, நடை, உட்கார்ற விதம் இதை வச்சுக்கிட்டே நீங்க பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமசாலியா, அப்பாவியா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில சுலபமா பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்க ஒருத்தர் ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டு இருந்தார். ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிக்க சொல்றது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி, இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்றாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சார். அப்ப அவர் விவரம் சொன்னார். வேற ஒண்ணும் இல்லைங்க, இவருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமா, அது நிறைவேறாம போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியா மாறிட்டார். இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க அழைச்சிட்டு வந்ததுல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறார். அவ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிட்டு இருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்யறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்க சொல்லப்படாதா, இப்ப நீங்க கார் ஓட்டல, வெறும் நாற்காலியில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாராம் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால வாழ்க்கையில நாம இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்ப ஆரம்பத்துல சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில பேசுறவங்கள தூரத்துல இருந்து பார்த்தாவே அவர் யாருகிட்ட பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை நல்லா வச்சுக்கணும். உடல் மொழிய நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதுல வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ள பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினைச்சு ரொம்ப ஏக்கம், அதுக்கு பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நெறி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்க இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவரா இருங்க, அதாவது ராஜாவா இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நெறி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அதுதான் எப்பன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் என்ன தேடிட்டு கேட்கறதுனால மறுக்க முடியல,
அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டுது. யானை சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற. யானைக்கு தலைகால புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்கறதே இல்லை. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்துல திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ள போயிட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ள போயிட்டுது. அந்த 2 காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த 2 காலையும் அழுத்திச்சு, அதுவும் உள்ள போக ஆரம்பிச்சுட்டுது. இப்ப 4 காலம் வசமா சேத்துல அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுத்தி சுத்தி வந்தது. சிலது சுத்தி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது. என்ன இது தலைவர், நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்க தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகள்ல ஒண்ணு முன்னாடி நின்று அந்த யானையை பார்த்துதான், தலைவரே, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்க தலைவரா ஏத்துக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணும்